ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையை போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு சனி மகா பிரதோஷம். சனி மகா பிரதோஷ நாளில் நம்ம விரதம் இருந்த ஈசனை வழிபட்டோம் அப்படின்னா சகல தோஷங்களும் நீங்கும். இந்த மாதம் ஏப்ரல் மாதம் 2024 6ஆம் தேதி சனி மகா பிரதோஷம் வருதுங்க. இந்த நாளில் நம்ம நிச்சயமாக சிவன் கோயிலுக்கு போய் நம்ம சிவ தரிசனம் செய்கிறது கோடி கோடி புண்ணியத்தை நமக்கு கொடுக்கும். சனி பிரதோஷ நாளில் சிவபெருமானின் காவல் தெய்வமான நந்தியம் பெருமானை வழிபட்டோம்னா சகல தோஷங்களும் நமக்கு விலகுங்க. சனி பிரதோஷ நாளில் நம்ம இந்த மாதிரி சிவனை வழிபடுறதுனால நமக்கு ஏராளமான நன்மைகள் நமக்கு நடக்கும். மற்ற பிரதோஷ நாட்களை விட மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பிரதோஷ நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. சனி பிரதோஷ நாளில் நந்தி தேவரை வழிபட்டோம் அப்படின்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய சகல விதமான துன்பங்களும் நம்ம விட்டு ஓடி போகும். ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை நாட்களில் வரக்கூடிய திரையோதசி நாட்களில் மாலை 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் உள்ள காலத்தை பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, சிவபெருமான் ஆழகால விஷத்தை உண்டு அகிலத்தை காத்த அந்த ஒரு நேரம்தான் இந்த பிரதோஷ காலம் அப்படின்னு சிவபுராணத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. தேவர்களும் முனிவர்களும் மகிழ்ச்சி அடையும்படி சிவபெருமான் பிரணவத்தின் முழு வடிவமான நந்தியின் கொம்புயின் நடுவில் நின்று ஆனந்த தாண்டவம் ஆடினார். இதை பார்த்த தேவர்கள் முனிவர்கள் அனைவருமே எம்பெருமானின் ஆனந்த தாண்டவத்தை தரிசனம் பண்ணாங்க. இப்படி எம்பெருமான் அனைவருக்கும் அருள் புரிந்த காலம்தான் பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லப்படுது. எம்பெருமான் உருவாக்கிய 4 மறைகளையும் முதல்ல நந்தியம் பெருமானுக்கு தான் உபதேசித்தாங்க அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இதனால தான் பிரதோஷ காலத்தில் முதல் மரியாதையும் பூஜையும் நந்தியம் பெருமானுக்கு செய்யப்படுது. பிரதோஷத்தை 5 வகையாக சொல்கிறாங்க. நித்திய பிரதோஷம், பஷ பிரதோஷம், மாத பிரதோஷம், பிரளய பிரதோஷம், மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் சனிக்கிழமைகளை வந்தால் சனி பிரதோஷம், மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லலாம். மற்ற நாட்களில் நம்ம சிவபெருமான் ஆலயத்தை சுற்றி வலம் வருவதற்கும் பிரதோஷ நாட்களில் நம்ம வலம் வருவதற்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. மற்ற நாட்களில் பொதுவாகவே நம்ம வலம் இருந்து இடமாக சுற்றி வருவோம். ஆனால் பிரதோஷ காலத்தில் இடம் இருந்து வலமாக சுற்றி வர வேண்டும். இதை சோம சூக்த பிரதர்ஷனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரதர்ஷனம் செய்யும் முறை முதல்ல நந்தி தேவரையும் அவரோட பிரணவ வடிவமான அது கொம்புகளுக்கிடையே நம்ம நடனமாடக்கூடிய எம்பெருமானை நம்ம தரிசிக்கணும். அதுக்கப்புறம் இடபுறமாக போயிட்டு அபிஷேக தீர்த்தம் வரும் பார்த்திங்களா, அந்த இடத்த கோமுகி தீர்த்த தொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தொட்டியை தாண்டாமல் சண்டிகேஸ்வரரை வணங்கிட்டு திரும்பி நம்ம வந்த வழியே நந்தியம் பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு திருப்ப நீங்கள் கோயிலை எப்போதும் வலம் வருவீங்க இல்லையா, அந்த மாதிரி வலம் வரணும். இதே போல் 3 முறை வலம் வரணும். இதை தான் சோம சூக்த பிரதர்ஷனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சனி பிரதோஷ நாளில் எம்பெருமான் ஈசனை வழிபட்ட அடுத்த 5 ஆண்டுகளுக்கு சிவபெருமானை வழிபாடு செய்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். இந்த நாளில் நந்திக்கும் சிவபெருமானுக்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்யறத நம்ம பார்க்குறதே நமக்கு சகல சௌபாக்கியங்களை கிடைக்க செய்யும். சனி பிரதோஷ காலத்தில் நந்தியை வழிபாடு செஞ்சால் இந்திரனுக்கு சமமான பெயரும் புகழும் செல்வாக்கும் நமக்கு கிடைக்கும். அன்னைக்கு செய்யும் எந்த விதமான தானமும் எண்ணிலடங்கா பலனை நமக்கு கொடுக்கும். இனிமேல் பிறப்பே இல்லாத ஒரு முக்தியை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சிவபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சனி பிரதோஷ காலத்தில் தேவர்களும் முனிவர்களும் எம்பெருமானின் நாட்டியத்தை காண ஆலயம் வருவாங்க அப்படின்னும், அந்த நேரத்தில் நம்ம பிரதோஷ காலத்தில் மற்ற ஆலயங்களுக்கு நம்ம போகக்கூடாது அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. இதன் காரணமாக ஆலயத்தில் உள்ள மற்ற சந்நிதிகள் அனைத்துமே திரையிடப்பட்டிருக்கும். ஏகாதேசி தினத்தன்னைக்கு ஆழகாலம் உண்ட எம்பெருமான் மறுநாளான துவாதேசி வரைக்குமே மயக்க நிலையில் இருந்தாராம். அதுக்கப்புறம் 3ஆம் நாளான திரையோதசி நாளில் பகலும் இரவும் சந்திக்கும் சந்தியா வேளையில் மயக்க நிலையிலிருந்து விழித்திருந்தாங்க. சூலத்தை சுழற்றி டமருகத்தை ஒழிச்சு சந்தியா நிறுத்தம் என நாட்டியம் ஆடினாங்க. பிரளய தாண்டவம் எனப்படும் இந்த நாட்டியம் ஆக்கல், அழித்தல், காத்தல், மறைத்தல், அருளல் இப்படி 5 வகை தொழிலையும் ஊக்கப்படுத்தும் விதமாக ஈசனால் ஆடப்பட்டது. இந்த சனி மகா பிரதோஷம் 6ஆம் தேதி வருது. அன்றைய தினம் நிச்சயமாக விரதம் இருந்து சிவபெருமானையும் நந்தி பெருமானையும் வழிபடுவது மிக மிக சிறப்பு.
அன்றைய தினம் நீங்கள் கோவிலுக்கு பால், தயிர், சந்தனம், மஞ்சள் தூள், பன்னீர் இப்படி எது வேணாலும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக வில்வ இலையும் அருகம்புல் மாலையும் நந்தியம்பெருமாக்கு எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி கொஞ்சோண்டு பச்சரிசியை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் ஊற வச்சு அதில் கொஞ்சம் வெல்லம் பொடிச்சு போட்டு கொஞ்சம் எள்ளு போட்டு அதை நைவேத்தியமாக கொண்டுட்டு போங்க. இதெல்லாம் சிறப்பான பலனை நமக்கு கொடுக்கும். நிச்சயமாக இந்த பிரதோஷ நாளில் நீங்கள் சிவபெருமானையும் நந்தியபெருமானையும் வழிபடுவது உங்கள் வாழ்க்கையில் மிக 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 பெரிய மாற்றங்கள், நல்ல நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். சிவபெருமானை சனி மகா பிரதோஷம் அன்று கண்டிப்பாக சிவபெருமானை போயிட்டு தரிசனம் செய்யுங்க. இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அன்னையின் அருளோடும் சிவபெருமானின் கருணையோடும் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.